Hi friends, welcome to Village Cooking Master. நான் உங்க அருண் சௌந்தரராஜன். நான் தான் உங்க பணவட்ட சங்கர். நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த வயவெளியில நத்தை பிடிக்க போறோம். இந்த வீடியோல நீங்க நத்தை எப்படிலாம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் கிடக்கும் அப்படிங்கறத நீங்க வீடியோல முழுசா பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்டு பிடிக்க போலாம். ஆமா, இங்க வரும், இங்க நத்து வருமா? இது வருமா? ஓ நண்டியா? புடி புடி ஐது புடி. புடிச்சா இந்த எடுக்கு பாரு. இதியா இந்த அருக்கு பாரு. பிடிச்சோமா? நாத்துல இருக்கு பாரு. கூட போடுவோமா? இந்த மாதிரி நாத்து ஓரத்துலதான் ஏகப்பட்ட நத்தை கிடக்கும். இங்க ஓடிச்சோமா? இந்த இங்க இருக்கு வருமா? இந்த பேர் பார்த்தீங்களா? இந்த வாப்பாடு இருக்கு பாருங்க. நம்ம கையில எடுத்தோம்னா உள்ள போயிடும், அப்படியே மூடிக்கும். என்ன பங்காளி இவ்வளவு நத்த கிடக்கு? நான் பிடிச்சிட்டேன். எத்தனை பிடிச்சிருக்க? நான் வந்து ஒரு இங்க பார்த்தா ஒரு 500 பிடிச்சிருக்கேன். இன்னைக்கு நத்த வேட்டையா பொழுது. ஆமா, ரைட். அங்க என் மாமா பிடிக்காத பாரு. மாமா பிடிச்சியோமா? தான் முதல்ல கொடுக்கணும். சரி இருக்குமா? இருக்குப்பா. சரி போட்டு கூட போடு. இந்தாமா கொட்டுவோமா? கொட்டினீங்களா இல்லையா? என்னைய போட்டியா? ஊருக்கு போட்டியா? நண்டு நண்டா? கடிக்கலையா? நண்டு மசாஜ் மாமா. அது நான் முடியும். மாமா கொலையாருக்கு வலிக்க விழுந்துடாதா? சரி பார்த்து வருவோம்மா. உள்ள போட்டுக்கிட்டு இதை வாங்குப்பா. இந்த அப்படி இட்டு போய் வா. ரெண்டு கூட நட்டை வேக வைக்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்க போறோம். வந்துருச்சு மாமா. ஓடலாம் தனியாக கழட்டு வந்துச்சு பாரு. இந்த ஓடலாம் வந்துருச்சு. இந்த பாருங்க, இந்த ஓடு இதான் எடுக்கணும்.
ஆமா வருதா? அருமையாக வந்துருக்கோம்மா. சின்ன வந்துருது. அது உள்ள இந்த இதெல்லாம் எடுத்துருவோம்மா. இந்த பாரு. இப்போ நத்தைய எப்படி சுத்தம் பண்ண போறோம்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சியோ அல்லது இந்த மாதிரி நார்த்த முள் எடுத்து இப்படி குத்தி இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். இப்படி முழுசா வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கறி. இது வந்து அதோட கழிவு. அதனால இது என்ன பண்ணணும்னா இது அப்படி மேலால இப்படி எடுத்து இது மட்டும்தான் சதை, இது வந்து கழிவு. இதை நம்ம தூக்கி போட்டுற வேண்டியதான். இப்படிதான் வந்து நத்தைய சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நத்தை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எதுக்கு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த பைல்ஸ் அதாவது மூலம் இருக்குல்ல, மூலம், ரத்த சூடு, அவங்களுக்கெல்லாம் வந்து நத்தைக்கறி வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா இது அதிகப்படியான குளிர்ச்சியை கொடுக்கும். அதனாலதான் வந்து நத்தைக்கறி வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மூலம் உள்ளவங்க வந்து ரெகுலரா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா அது இந்த ரத்தப்போக்கை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுமா. அதுக்குதான் ரொம்ப ரத்தக்கறி மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்றாங்க. இது கிராமத்துல உள்ளவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நகரத்துல உள்ளவங்களுக்கு இது தெரியுமாங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இதை யாரும் பார்த்துருக்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் அருவருப்பு போடுவாங்க. ஆனா இது அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. 2 கூட நத்தை பிடிச்சி இவ்வளவுதாங்க கிடைச்சிருக்கு. ஒரே எடுத்து முடிச்சாச்சுமா. ஒரே எடுத்து முடிச்சாச்சுப்பா. எவ்வளவு நாளையா இருக்குது? இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா கல் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துக்க போறோம். இது கூட கொஞ்சமா அரைச்ச மஞ்சளை சேர்த்து நல்லா உப்போட சேர்த்து பிசைஞ்சு உராஞ்சி எடுத்துக்கலாம். அப்போதான் அந்த அழுக்குலாம் கொஞ்சம் போகும். இப்படி அலசி எடுத்துக்கிட்டோம்னா இதோட நல்ல அழுக்குலாம் எல்லாம் போயிடும். இப்போ நத்தைக்கறிக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். எண்ணெயை ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுத்தது இந்த பட்டை வகையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பச்சை மிளகா, இப்ப நறுக்கின சின்ன வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கி வச்ச தக்காளியை போட போறோம். இது கூட கல் உப்பு சேர்த்துக்க போறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச மல்லி சாந்து, முழுக்குன சோம்பு தூள், முழுக்குன ஜீரகத்தூள்,
நுணுக்கின மிளகுத்தூள், கடைசியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து இறக்கி வைக்க போறோம். இது கூட நெய் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். அம்மா கறி அருமையா இருந்திருக்குமா? அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கும்ல. அருமையா இருக்கு. கறி அப்படிதான் இருக்குமா? இது அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். நத்தக்கறி செம்ம டேஸ்ட் மாமா. உண்மையாவே நத்தக்கறி அவ்வளோ அருமையா இருக்குங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு சூப் வச்சு குடிப்பாங்களாம். ஏன்னு பார்த்தோன்னா எலும்புக்கு அவ்வளோ நல்லதான். அதுவும் இல்லாமல் ரத்த சூடுக்கும் அவ்வளோ நல்லதான். அதனால இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், மழை காலத்தில் அந்த நத்தம் நிறையா கிடைக்கும். அதுவும் அந்த வயல் குளத்துலலாம் உண்மையே தாறுமாறா இருக்கு. எப்படிமா இருக்க? தாறுமாறா இருக்குமாம்மா, காரசாரமா இருக்கு. அருமையா இருக்கு. எப்படின்னு இருக்க? சூப்பரா இருக்குப்பா. அருமையா இருக்குப்பா. இன்னைக்கு நாம செஞ்ச நத்தக்கறி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது விவசாயி இருந்தா. டாடா, பை பாய். டாடா, பை பாய்.